தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன் உன்னை காண்பதோர் ஆசையினால். தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன் உன்னை காண்பதோர் ஆசையினால். வேகும்பொழில் சூழ் விரையார் திருவேங்கடவா நாயேன் வந்தடைந்தேன் நல்கிய அண்டனை கொண்டருள். மானே கண்மடவார் மயக்கில் பட்டு மாநிலத்து கோவிந்தா கோவிந்தா. மானே கண்மடவார் மயக்கில் பட்டு மாநிலத்து நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன். தேனே பூம்பொழில் சூழ் திருவேங்கடமாமலே என்னானாய் வந்தடைந்தேன் நல்கிய அண்டனை கொண்டருளே. சிறியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்துவிட்டேன். சிறியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்துவிட்டேன். பெரியேனாயினவின் பிறர்க்கே உழைத்து ஏழையானேன் கோவிந்தா. சிறியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்துவிட்டேன். பெரியேனாயினவின் பிறர்க்கே உழைத்து ஏழையானேன். கரிசேர் பூம்பொழில் சூழ் கனமாமலை வேங்கடவா ஹரியே வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே. என்றேன் பல்லுயிரை குறிக்கொள் ஒன்றில்லாமையினால் என்றேனும் இறந்தார்க்கு இனிதாக உரைத்தறியேன் கோவிந்தா. என்றேனும் இறந்தார்க்கு இனிதாக உரைத்தறியேன். குன்றே மேகமது குளிர் மாமலை வேங்கடவா அன்றே வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே. எப்பாவும் பலவும் இவையே செய்து இழைத்தொழிந்தேன் கோவிந்தா. எப்பாவும் பலவும் இவையே செய்து இழைத்தொழிந்தேன் கோவிந்தா கோவிந்தா. துப்பா நின்னடியே தொடர்ந்தேத்தவும் நிற்கின்றேன். எப்பாவும் பலவும் இவையே செய்து இழைத்தொழிந்தேன். நின்னடியே தொடர்ந்து ஏத்தவும் நிற்கின்றேன். செப்பார் தென்வரை சூழ் திருவேங்கடமாமலை என்னப்பா என்னப்பா வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே. மண்ணாய் நீரறிகால் மஞ்சுளாவும் ஆகாசமுமாம் கோவிந்தா கோவிந்தா. மண்ணாய் நீரறிகால் மஞ்சுளவும் ஆகாசமுமாம் உன்னார் அக்கைதனுள் புலம்பித் தளர்ந்து எய்தொழிந்தேன் கோவிந்தா. மண்ணாய் நீரறிகால் மஞ்சுளவும் ஆகாசமுமாம் உன்னார் அக்கைதனுள் புலம்பித் தளர்ந்து எய்தொழிந்தேன். விண்ணே மேகமதில் விரையார் திருவேங்கடவா என் அண்ணா
என் அண்ணா வந்தடைந்தேன் அடியேனை அட்கொண்டருளே. 12 ஆழ்வார்கள்ல திருமங்கை ஆழ்வார் நமது அருணகிரிநாதருக்கு உள்ள சீரிய பண்புகளில் இவருக்கும் நிறைய ஒத்திருக்கிறது. அவரை தரிசனம் செய்ய அவர் அவதாரம் செய்த ஊருக்கு செல்லும் ஒரு பெரிய பாக்கியம் கிடைத்தது. அவருடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு தெரிந்ததை பார்ப்போம். சோழ நாட்டில் உட்புரிவாகிய திருவாலி நாட்டு திருக்குறையலூரில் சோழ மன்னனின் சேலை தலைவராகிய அலிநாடர்க்கும் வள்ளி திரு என்னும் நற்குணவதிக்கும் திருமாலின் 5 படைகளில் ஒன்றான சாரங்கம் என்னும் வில்லின் அம்சமாக ஒரு புதல்வர் அவதரித்தார். அவருக்கு பெற்றோர்கள் நீலன் என்று பெயரிட்டு போற்றி வளர்த்தார்கள். நீலன் வீரக்கலைகளிலும் கல்வி கேள்விகளிலும் சிறந்து விளங்கியதோடு கவிபாடும் திறமையும் பெற்றிருந்தார். அதனால் சோழ மன்னனின் படைத்தலைவர்களில் ஒருவரானார் நீலன். அப்போது நாற்கவி பெருமாள் என்னும் புலவன் புலவரேறு என்னும் பெருமையால் நீலனிடம் வாதம் புரிய வந்து தோற்று போய் தன் பெயரையே அவருக்கு பட்டமாக சூட்டிச் சென்றான். தனக்காக பல பெயர்களில் வெற்றி வாகை சூடி சேவை செய்த நாற்கவி பெருமாளாகிய நீலனுக்கு சோழ மன்னன் பரகாலர் எனும் பட்டமளித்து அவரை திருமங்கை நாட்டுக்கு மன்னனாக்கினான். அன்று முதல் அவர் திருமங்கை மன்னர் என்றே அழைக்கப்பட்டார். தேவ மங்கையர்களுக்கு தலைவியும் வைகுந்தநாதனுக்கு சாமரம் வீசும் கன்னிகளில் ஒருத்தியாகிய சுமங்கலை திருமாலின் தெய்வீக திருவிளையாட்டால் கபிலமுனியின் சாபத்திற்கு ஆளாகி திருமங்கை நாட்டு திருநாங்கூரில் உள்ள ஒரு பொய்கையில் மலர்ந்திருந்த அல்லி மலரில் குழந்தையாக தோன்றி அவ்வூர் வைத்தியரின் மகளாக குமுதவல்லி என்னும் பெயரோடு வளர்ந்து தன்னை மணக்க விரும்பிய திருமங்கை மன்னரை திருவரங்கப் பெருமானின் திருத்தொண்டராக்கி நாள்தோறும் 1000 பகவதர்களுக்கு அமுது படைத்து அவர்களின் திருவடி தீர்த்தமும் தளிகை பிரசாதமும் பெற்று நோன்பு இசைய வைத்து பின்பு அவரது மனைவியானாள். ஆஹா, அந்த அமுது படைத்த இடம்தான் இப்பொழுது மங்கை மணம் என்ற ஊரில் திருக்குறையலூருக்கு அருகில் இருக்கிறது. இவர்கள் கும்பிடும் குலதெய்வம் நரசிம்மமூர்த்தி. மனைவி குமுதவல்லியின் விருப்பப்படி திருமாலின் திருத்தொண்டராக மாறிய திருமங்கை மன்னன் நாளடைவில் பெண் இன்பம் விட்டு பேரின்பப் பொருளாகிய அப்பெருமானுக்கே ஆளாகி அடியாருக்கு திரு அமுது தொண்டு செய்து வந்ததால் தம் செல்வம் வற்றவும் சோழ மன்னனுக்கு கப்பங்கட்ட இயலாத நிலைக்கும் ஆளாகி பின்பு அம்மன்னரால் சிறையில் அடைக்கப்பட்டு காஞ்சி வரதராஜ பெருமானின் திருவருளால் பொருள் செல்வம் பெற்று கப்பங்கட்ட மன்னன் திருமால் திருவருள் உணர்ந்து அவரை போற்றி திரைப்பொருளை அவருக்கே அளித்து திருமங்கை நாட்டுக்கு அனுப்பி வைத்தான். மீண்டும் முன்போலவே திருமங்கை மன்னர் மாலவன் அடியாருக்கு அமுது படைப்பதும் ஆலய திருப்பணி புரிவதும் ஆகிய திருத்தொண்டில் தம் பொருள் அனைத்தையும் செலவிட்டார். அப்பணிக்கு பொருள் இல்லாமையால் அதர்மமான முறையில் பொருள் ஈட்டி செல்வந்தரின் பொருட்களை கொள்ளை கொண்டு அவற்றை கொண்டு தமது திருத்தொண்டை செய்து வந்தார். அவரது தவறான செயலை தடுத்து நிறுத்தி அவரை தடுத்தாட்கொள்ள விரும்பிய மாயவன் தன் பிராட்டியுடனும் பரிவாரங்களுடனும் மனக்கோலம் பூண்டு வர மன்னர்பிரான் அவர்கள் செல்வங்களை கொள்ளையிட்டு மூட்டை கட்டி தூக்க முயன்று முடியாது திகைத்து நிற்கையில் எம்பெருமான் அவருக்கு
8 மந்திரத்தை உபதேசித்து தன்னுடைய தரிசனத்தை காட்டி மறைந்தருளினான். திருமகள் நாதனின் திருவருளால் ஞான தெளிவு பெற்ற திருமங்கை மன்னன் திருமங்கை ஆழ்வாராகி எம்பெருமான் கோயில் கொண்டுள்ள தலங்களுக்கெல்லாம் சென்று பாசுரம் பாடித் தொழுது வரும் வழியில் சீர்காழியில் சைவம் தழைக்கச் செய்த திருஞான சம்பந்தரை சந்தித்து ஒருவரை ஒருவர் பாராட்டி உரைத்து தெய்வ பாசுரங்களை பாடி மகிழ்ந்தபின் மேலும் பல தலங்களை தரிசித்து பாசுரங்கள் அருளி இறுதியில் திருக்குறுங்குடியில் பரமபதம் சேர்ந்தார். இதுவே திருமங்கை மன்னரின் நமக்கு தெரிந்த ஒரு சிறு அளவில் அவருடைய வரலாறு ஆகும். எந்த கோயிலிலும் மங்களாசாசனம் செய்தவரில் அதிகமானவர் திருமங்கை ஆழ்வார்தான் என எனக்கு தெரிகிறது. அது சரியோ தவறோ பிறகு பார்க்கலாம். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய நமः.